கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையே, பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து உம்மை அழைக்கிறோம். தந்தையே, நீர் வருவீராக வேலையை தகப்பனே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர் கொடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினால் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் உம்முடைய மன்னிப்பும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய சாரமும் சத்தமும் உம்முடைய எண்ணெயும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த தைலத்தினாலும் எண்ணெயினாலும் என்னை நிரப்பும். உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். உம்முடைய ஆவியினால் நிரப்பும். தந்தையே, அடியனை அழைத்த அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் முன் குறித்ததற்குரிய உம்முடைய நோக்கத்தின் சித்தத்துக்குரிய சகல கிருபை வரங்களினாலே நிரப்புவீராக. தாளந்தினால் நிரப்புவீராக. உம்முடைய தெய்வீக சுபாவத்தினாலும் உம்முடைய தெய்வீக தன்மையினாலும் உம்முடைய தெய்வீக வல்லமையினாலும் உம்முடைய வெளிச்சத்தினாலும் ஜீவனாலும் உம்முடைய அன்பினாலும் நிரப்புவீராக. அப்படியே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆண்டு கொள்ளும் ஆளுகை செய்யும். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாயிருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்ற வார்த்தையில் கர்த்தர் இந்த நாளின் ஸ்தோத்திர பலியையும் கர்த்தர் அப்படியாக எடுக்க வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிலே பங்கு பெற்றவர்களும் கவனமாய் கேட்டவர்களும் அவர்களுக்கு இது புரியும், இது தெரியும். பங்கு பெறாதவர்களுக்கு அது தெரியாது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்ற வார்த்தையில் தான் கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொருவரோடு கூட பேசிக்கொண்டு வந்தார். சங்கீதம் 41 சங்கீதம். சங்கீதம் 3 வசனம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அவனை கர்த்தர் தாங்குவார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை. படுக்கையினா என்ன? படுக்கை, கஷ்டம், துன்பம், வேதனை, கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, ஆத்மாவிலே பிரச்சனை, ஆவியிலே பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை, வேலையிலே பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை, பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்தில் பிரச்சனை, பிள்ளைகளை ஆளாக்குற விஷயத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற காரியத்தில் நல்ல ஒரு துணை கிடைக்கிறதுல பிரச்சனைகள், திருமணத்துக்குரிய காரியங்கள் செலவுகள் செய்வதில் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகள், நில பிரச்சனைகள், வழக்குகள், இப்படி பல விதத்தில் மீள முடியாமல் துயரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அநியாயமாய் தண்டிக்கப்பட்டு, அநியாயமாய் பாதிக்கப்பட்டு, பலவிதமான செய்வினை மந்திரங்களினாலும் பாதிக்கப்பட்டு, விதத்துக்கு விதம் எதுவுமே பண்ண முடியாதபடி நிலை குலைந்து படுக்கையிலே கிடக்கிறது இதுதான் படுக்கை. என்னது? படுக்கை. அந்த படுக்கையில் கிடக்கிற அவனை என்ற இடத்துல அவருடைய பிள்ளைங்களை வச்சுக்க வேண்டியதுதான். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, ஒருவேளை ஆண்டவரை நீங்கள் அறியாத பிள்ளைங்க, இப்போ தான் புதுசாக இருக்கீங்க, ஆண்டவரை பற்றி தெரியல, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் நீங்கள். சிருஷ்டிப்பில் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். அவங்களுக்கும் தகப்பனாகிய தேவன் ரத்தத்தை சிந்திருக்கார். பூமியில் ஒவ்வொரு மனுஷிக்காகவும் தேவன் ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவர் தெய்வம் அல்ல என்று சொல்லுகிறவங்க, அவர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவங்க, அவர் நல்ல மனிதர் என்று சொல்லுகிறவங்க, பல விதத்தில் அவரை குறித்து சொல்லுகிறவங்க, எப்படி சொன்னாலும், எப்படி சொல்கிறாங்க, எப்படி சொன்னாலும் சரி, அவங்க எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறார். ஏசப்பாவை பிடிச்சவங்க, ஏசப்பாவை எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறவங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டபடியே இருக்காதவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஏசப்பாவுக்கு பயப்படுறவங்க, அப்படியும் இருக்காங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவுக்கு பயப்படாதவங்க இருக்கிறாங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் ஏசப்பாவுக்கு பயப்படுறவங்க இருக்காங்க. புரியலையோ? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவுக்கு பயப்படாமல் பேசுகிறாங்க.
ஏன்னா மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் இல்லையா, அதனால் பேசுகிறாங்க. ஏசப்பாவை பற்றி ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் ஏசப்பாவை பயப்படுறாங்க. ஏசப்பாவுக்கு பயந்து பேசாமல் இருக்கிறாங்க, பயந்து நடக்காமல் இருக்கிறாங்க, பயந்து பாவம் செய்யாதவங்களும் இருக்காங்க. எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார் ஏசப்பா. இங்கு வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். கர்த்தர் தாங்குவார். தாங்க முடியலையே, இதுக்கு மேலே தாங்க முடியலையே, இதுக்கு மேலே நிற்க முடியலையே, இதுக்கு மேலே பிழைக்க முடியலையே, இதுக்கு மேலே ஆண்டவரே அப்படின்னு ஒருவேளை சோறுக்கு இல்லாதவங்க இருக்கிறாங்க, 2 வேளை சோறு இல்லாதவங்க இருக்கிறாங்க, 3 வேளை சோறு இல்லாதவங்க இருக்கிறாங்க, வாரத்தில் 2 நாள் சாப்பிட்றவங்க இருக்காங்க, 2 நாள் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. துணிமணி இல்லையே, அண்ட இடம் இல்லையே, ஒதுங்க இடம் இல்லையே, ஒரு லீஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு கையில் காசு இல்லையே, வாடகை கொடுக்க பணம் இல்லையே, படிப்புக்கு செலவு பண்ண பணம் இல்லையே, உண்டான கடனை அடைக்க முடியலையே, வட்டி கொடுத்து மாள முடியலையே, வசை சொல்லுகளை தாங்க முடியலையே, நிந்தைகளும் அவமானங்களையும் தாங்க முடியலையே, எதிர்காலத்தை குறித்து கலங்கி பயந்து நடுங்கிற ஒவ்வொருவரும் படுக்கை தான். அவைகள் எல்லாம் படுக்கை தான். கர்த்தர் அவனை தாங்குகிறார். தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த மகனையோ அந்த மகளை குறித்து சொல்லுகிறார், கர்த்தர் தாங்குகிறார். கர்த்தர் அவனை விடுவிக்கும் பரியந்தமும் தாங்குறார், விடுவிச்ச பிறகும் தாங்குறார். ஏன்னா அவர் எப்பவும் தாங்கணும். இந்த பூமியை அவர் தான் தாங்குறாரு. அவர் வசனத்தினால, ஒரு வார்த்தையினால இந்த பூமி நிற்குது. பூமியை 5 ஆதாரங்களினால நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார் கர்த்தர். அது எல்லாமே கழட்டிக்கிங்கன்னு சொன்னால் கழட்டிட்டோம். எல்லாமே 5 ஆதாரத்தில் பூமியை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அது எல்லாம் கழண்டு ஊழட்டோன்னு சொல்லிட்டாருன்னா கழண்டு ஊண்டுடும். ஆனால் அவர் சொல்லலை, ஒரு நாள் வரும் கலண்டுடும். ஒரு நாள் வரும் எல்லாமே கலண்டுடும். வேற யாரும் பிடிச்சிக்கிட்டுலாம், யாரும் பூமாதேவிலாம் யாரும் பிடிச்சி வச்சுக்கிட்டுலாம் அங்கே யாரும் கிடையாது. எந்த அம்மாவோ எந்த ஐயாவெல்லாம் அது பிடிச்சிக்கிட்டுலாம் கிடையாது. சிருஷ்டித்த கர்த்தருடைய வார்த்தையில் நிற்குது பூமி நிற்குது. சிருஷ்டித்த ஒரு நாளை தான் பூமி அந்தரங்கத்தில் தொங்குது. புரியுதுங்களா? எப்போ அறுந்து விழணும்னு சொல்கிறாரோ அப்போ அறுந்து விழுந்துடும். நட்சத்திரங்கள் எப்போ கலண்டு விழணும்னு சொல்கிறாரோ, பூமியை காட்டிலும் 100 மடங்குல 1000 மடங்கு பெருசு நட்சத்திரம் கலண்டு விழணும்னு சொல்லும்போது விழுந்துடும். சூரியன் ஒளி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒளியை நின்றுடும். சந்திரன் நின்றுடும், ஒளி கொடுக்காதபடி நின்றுடும். சந்திரகரகணம் மந்திரகரகணம்லாம் இங்கே தான், அங்கே பரலோகத்துலலாம் கிடையாது. சந்திரகரணம் சூரியகரணம்லாம் எதுவும் கிடையாது. அன்றைக்கி சூரியகரணமும் இருக்காது, சூரியனே இருக்காது. அப்போ எங்கே சூரியகரகணம்? சந்திரனே இருக்காது, அப்புறம் எங்கே சந்திரகரகணம்? பௌர்ணமியே இருக்காது, சந்திரன் தானே பௌர்ணமி. அமாவாசையும் காணாமல் போயிடும், பௌர்ணமியும் காணாமல் போயிடும். அதை நம்பளவங்களும் காணாமல் போயிடுவாங்க. அதை நம்ம என்ன செய்திருவாங்க? காணாமல் போயிடுவாங்க. வியாதியில் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். தாங்குற அந்த பலனை கொடுத்து கட்டாயம் செய்திருவீங்க, கட்டாயம் விடுவிச்சிருவீங்க, கட்டாயம் மீட்டுருவீங்க, கட்டாயம் ரட்சித்துருவீங்க, கட்டாயம் சுகமாக்கிடுவீங்க, கட்டாயம் இந்த மரண படுக்கையில் நிறுத்துருவீங்க, கட்டாயம் இந்த தேவையை சந்திச்சிருவீங்க. கைவிட மாட்டீங்க, எங்களை மறந்துட மாட்டீங்க, எங்களை விட்டு விலகிட மாட்டீங்க. உங்கள் கிருபை எங்களை விட்டு போகாது, உங்கள் இறக்கங்கிட்ட எங்களை தயவாக மன்னிச்சு எங்களை தூக்கிடுவீங்க, எங்களை எடுத்துருவீங்க, எங்களை ஆளாக்கிறீங்க, உருவாக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு நல்லது செஞ்சுருவீங்க, பிள்ளைங்களை பாசாக்கி விட்டுருவீங்க, நல்ல இடம் கிடைக்க கிருபை செய்வீங்க, நல்ல வாடகைக்கு கிடைக்கிற நல்ல ஹவுஸ் ஓனர்கள் கிடைக்க செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் வாடகை விடுற நிறைய ஹவுஸ் ஓனர்கள்லாம் மோசமான ஆளுகளாக இருப்பாங்க. அதனால் நல்ல ஹவுஸ் ஓனர்கள் கிடைக்கணும்னு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஹவுஸ் ஓனர்கள்லாம் நல்ல வாடகைக்கு வர நல்ல ஆளை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல ஆளை வச்சாலும் திட்டி அடித்து அனுப்புகிற ஆளும் இருப்பாங்க, விதத்துக்கு விதம் இருப்பாங்க. எல்லாருமே நல்ல ஓனர்கள் கிடையாது, நல்ல எஜமான்கள் கிடையாது, எல்லாருமே நல்ல டேலண்ட்டு கிடையாது. ஆனாலும்
கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அந்தந்த காரியங்களுக்கு, அந்தந்த தேவைகளுக்கு தங்குறவர்களுக்கு கர்த்தர் தாங்குகிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றும் பரியந்தமும் தாங்கி, நிறைவேற்றின பின்பு, அவர்களை கரையேற்றின பின்பு, அவர்கள் கர்த்தராலே கரையேறின பின்பு, கர்த்தராலே மீட்கப்பட்ட பிறகு, கர்த்தராலே விடுவிக்கப்பட்ட பிறகு, கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட பிறகு, கர்த்தராலே நன்மை பெற்ற பிறகு, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறி கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகும் தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். என்ன சொல்லிட்டு அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அவன் படுக்கை முழுவதும்னா அவனால் முடியாததெல்லாம் மாற்றி போட்டுருவார், ஆகும்படி செஞ்சிருவார். அவனால் முடியாததெல்லாம் முடியும்படி செஞ்சிருவார். அவனால் ஆகாத காரியத்தை ஆகும்படி செய்திருவார். அவனுக்கு ஆகக்கூடாதுன்னு செய்திருக்கிற சத்துருக்களை அழிச்சு போட்டுருவார். அவன் இந்த படுக்கையிலே கிடக்கட்டும். தேவன் மேல நம்பிக்கை வைக்காம கிடக்கிறதும் ஒரு படுக்கை, தேவனை விசுவாசிக்காம இருக்கிறதும் ஒரு படுக்கை. விசுவாசத்திலேயே ஏகப்பட்ட ரகமான விசுவாசங்கள் இருக்கு. தேவ ரகமான விசுவாசம், விசுவாசத்திலே மாயமற்ற விசுவாசம், விசுவாசத்திலே விலையேற பெற்ற விசுவாசம், மாயமற்ற விசுவாசம், தேவ அன்பிலே நிறைந்திருக்கிற மாயமற்ற விசுவாசம் இருக்குது. நான் நம்புறேன்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம நம்புறோமா இல்லையான்னு தேவனுக்கு தெரியும். நம்ம நம்பினா ஏடா கூடமாக பேச மாட்டோம், மற்றவங்கள ரத்தம் வடியும்படி பேச மாட்டோம், காயப்படுத்தி குற்றூராக்கி பேச மாட்டோம், மற்றவர்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி பேச மாட்டோம். நமக்கு ஒத்தாசையாக, நமக்கு ஒரு உறுதுணையாக ஒருத்தவங்கள பக்கத்துணையாக வச்சுருந்தா அவங்கள தூக்கி போட்டு சாக்கு தோணி மாதிரி மிதிக்க மாட்டோம், துவைக்க மாட்டோம். உருப்படியாக நினைப்போம். எந்த வயசாக இருந்தாலும், 100 வயதாக இருந்தாலும் ஆண்டவருக்கு எல்லாம் பிள்ளைங்க தான். எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, எனக்கு அத்தனை வயசு ஆயிடுச்சு நம்ம தான் சொல்லின்னு இருக்கணும். கர்த்தருக்கெல்லாம் இங்கே அவங்கவுங்களுக்கெல்லாம் வயசை பற்றியெல்லாம் கணக்கே கிடையாது. இங்கே இருக்கிறவங்க இளையவங்க, உள்ள நடுத்தர உள்ளவங்க, முதியவங்களை மதிக்கணும், கனம் பண்ணணும், அதுக்கு முந்தி கொள்ளணும், அதெல்லாம் சத்தியம். ஆனால் முதியோராகவும் நடந்துக்கணும். முதியோர்னா கர்த்தருக்கேற்ற முதியோர்களாக நடந்துக்கணும். பேச்சில் நடக்கையிலும் ஒருத்தர் நமக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்காங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஒத்தாசையாக இருக்கவங்கள தூக்கி போட்டு மிதிக்கக்கூடாது. ஒத்தாசையாக இல்லாத போது தான் தெரியும், செத்துருவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இல்லாமல் ஒத்தையில் இருந்தோம்னா காலி, முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சுது, பேக் பண்ணிட வேண்டியதான். பேக் பண்ணிடுறோம். அப்போ ஒத்தாசையாக வச்சிருக்கதே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக வச்சிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதை விட்டுட்டு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், கூட துணையாக இருக்கிறால கொண்டு விடுவான் அடிச்சு விடுவான்லான்னு சொன்னோம்னா கர்த்தர் கொஞ்ச நாள் படுக்க வச்சாருன்னா தெரியும், படுக்க வச்சுட்டாருன்னா நல்லா தெரியும். நீங்கள் ஜோம் பண்ணுங்க, அவங்க ஜோம் பண்ணுங்க, யார் ஜோம் பண்ணாலும் கேட்க மாட்டார். கொஞ்சம் நாளைக்கு படுக்கையில் நல்லா 4 சாத்திட்டு அதுக்கப்புறம் படுக்கையிலேருந்து வெளியே எடுப்பார். அதனால் வாய் தான் இருக்கலே மோசம், வாயும் நாக்கும். அதை கொஞ்சம் காத்துக்கிட்டா நல்லது. துன்மார்க்கர் முறிகிற ஆளுகளோட வாய் அதிகமாக பேசிட்டு இருந்தால் அவர்களோட கூட அவர்களும் முறிக்கப்பட்டு போயிடுவாங்க. வர நன்மை கூட வராமல் நின்றுடும், வர ஆசீர்வாதமும் நின்றுடும், வர சுகமும் நின்றுடும், வர்ற வெற்றியும் நின்றுடும். கர்த்தர் கிருபை கூறுகிற கிருபையின் ஈவுகளும் நின்றுடும். அப்போ படுக்கை முழுசையும் மாற்றி அவன் பிரச்சனைகளை முழுசுமாய் தீர்த்து விடுவார், மாற்றி விடுவார் என்று சொன்னால், ஒரு புது பெட்ஷீட்டை ஏற்று வேற பெட்ஷீட் தருவார், வேற தலகாணி தருவார், வேற தலகாணி உர தருவார், வேற பெட்டை தருவார், வேற ஆஸ்பத்திரிக்கு மாற்றி விடுவார். அந்த அர்த்தம் இல்லை. வியாதியின் படுக்கை மாற்றி போடுவார்னா அவன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். யாராருக்கு என்னென்ன பிரச்சனையோ, எனக்கு 25 இருக்கலாம், ஒருத்தருக்கு 30 இருக்கலாம், ஒருத்தருக்கு 10 இருக்கலாம், ஒருத்தருக்கு 1 இருக்கலாம், ஒருத்தருக்கு 50 இருக்கலாம். எத்தனை பிரச்சனையோ கர்த்தர்கிட்ட கொண்டு வந்துட்டு கர்த்தர் கையில் கொடுத்து கர்த்தரோடு கூட நடக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருவார். இந்த பிரச்சனையை கர்த்தர் தீர்த்து வைப்பார். அவன் படுக்கை அவன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். சாமுவேலின் புஸ்தகம், 2 சாமுவேலின் புஸ்தகம். கடைசி போன வாரம் பார்த்தோம்,
தாவீதினுடைய மகன் அப்சலோம். அவருக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் அகினோமுடைய மகன் அப்சலோம் என்று ஒரு மகன் என்று. அந்த மகன் தன் ராஜா அப்பாவுடைய சிங்காசனத்தில் நம்ம உட்காரணும், நம்ம அரசாட்சி செய்யணும் என்று அவன் உள்ளத்தை சாத்தான் கெடுத்து, அவன் உள்ளத்துக்குள்ளே சாத்தான் வந்து அவனிலே கிரியை செய்ய ஆரம்பித்தான். தாவீதுக்கு தெரியுமோ தெரியலையோ, கண்டும் காணாதவராய் இருந்தாரோ என்னவோ, ஆனால் கர்த்தருடைய உள்ளத்திலே அப்சலோமை ராஜாவாக கொண்டு வர வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமே கிடையாது, தேவனுடைய நோக்கமும் சித்தமும் கிடையாது. தேவன் அந்த சிங்காசனத்தில் தாவீதுக்கு பிறகு வைத்து நடத்த வேண்டிய செய்ய வேண்டிய மகிமையான காரியங்களுக்கு அவனை முன்குறிக்கவில்லை, அவனை தெரிந்தெடுக்கவும் இல்லை. சிருஷ்டித்தவர் அவர்தான், ஆனால் அதற்கென்று தெரிந்தெடுக்கல, வேற எதுக்காவது வச்சிருந்திருப்பார், ஒருவேளை இருந்திருந்தான்னா பயன்படுத்தியிருப்பார். ஆனால் அவன் முழுதுமாய் அவன் அழிவை தேடிக்கொள்ளுகிறவனாக மாறிப்போனான். தன் தகப்பனையை கொன்றுவிட்டு தன் தகப்பனுடைய மனைவிகளை கற்பழிக்க வேண்டும் என்று சாத்தானாலே தூண்டப்பட்டு அந்தந்த காரியங்களை எல்லாம் செய்ய அவன் எத்தனம் பண்ணி என்னென்ன அநியாயம் அட்டூழியம் பண்ணணுமோ அத்தனையும் அவன் செய்தவன் தான் இந்த அப்சலோம். தேவன் அவனை கொன்று போட சித்தமானார், தேவன் அவனை கொன்று போட சித்தமானார். அவன் நினச்சிட்டான், ராஜாங்க என் கையில் வந்துட்டு ராஜாவுக்கு விசுவாசமாக இருக்கிறேன்னு சும்மா விசுவாசத்தில் இருந்த மொத்த பேரை அவன் பக்கம் எடுத்துட்டான். உண்மையும் உத்தமமாய் ராஜாவை சேவித்தவர்கள் மாத்திரம் ராஜாவோட இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா தாவீதோடு இருந்தார். அதுதான் அவருக்கு உன்னத பலம், உன்னத பாதுகாப்பு அரணும் கோட்டையும் அதுதான். தேவன் அவருக்கு ஞானமாய் இருந்தார், தேவன் அவருக்கு புத்தியாய் இருந்தார். அதனால் அவன் எல்லா இடங்களிலும் காரிய சித்தி உள்ளவனும் புத்திமானாய் நடந்து கொண்டான். தாவீது தேவனுடைய நோக்கம் இருக்கிறதுனால அவனை அழிக்க முடியாது. தாவீது ராஜா அவர்களை அழிக்க முடியாது, முடியாது. எவ்வளவு எத்தனம் பண்ணாலும் முடியாது. அது இப்படி எத்தனம் பண்ணுகிறது என்றால் கண்டிப்பா தாவீதை கொன்று விடுவோம் என்று சொன்னால் தேவனை கொன்று விடுவோம் என்று அர்த்தம். தாவீது தேவன் அல்ல, தாவீதோடு இருக்கிற தேவனை கொன்று விடுவோம் என்று அர்த்தம். தேவனை கொல்ல முடியுமா? போன வாரம் கேட்டார், கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. மற்றவர்களை குத்தி கிழிச்சிங்கன்னா யாரை குத்தி கிழிக்கிற மாதிரி? தேவனை குத்தி கிழிக்கிற மாதிரி இங்கே நம்ம சொல்கிறோம். வீட்டுக்கு போனோன்னே என்ன வேலையை பண்ணுறோம்? குத்தி கிழிக்கிற வேலையை தான் பண்ணுறோம். அந்த வேலையை செய்யக்கூடாது. செய்கிறோமான்னு பார்த்துக்கணும், செய்யக்கூடாது. பூமியில் யாருமே தேவனுக்கு முன்னாடி தகுதி உள்ளவங்க கிடையாது. எல்லோருமே தகுதியற்றவர்கள் தான். தகுதியற்றவர்களும் தகுதி இல்லாதவர்களும் அருகதையற்றவர்களும் அருவருப்பாக்கி கொண்டவர்களும் ஆகிய நம்மை தேவன் விரும்பினார். நம்மை அளவு கடந்து விரும்பினார், அளவு கடந்து நேசித்தார். அந்த அநாதி சிநேகிதத்தினால் நம்மளை எடுத்துக்கிட்டார். கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக உயிர்த்ததின் புண்ணியத்தினால அவர் அவருடைய பிள்ளைகளாய் விளையக்கரையும் செலுத்தி தன்னை கொடுத்து மீட்டு எடுத்துக்கிட்டார். நிரந்தரமான சொந்தக்காரர் அவர் தான். அவருக்கு தான் நாம் சொந்தம், நம்ம சொந்த சம்பத்து அவருக்கு. அந்த தேவன் அவரிடத்தில் அடைக்கலமாய் வந்தவர்களை, அவரிடத்தில் தஞ்சமாய் வந்தவங்களை, அவரிடத்தில் புகலிடமாய் வந்தவங்களை, அவருடைய செட்டைகளுக்கு கிட்ட ஓடி வந்தவங்க, மன்னிப்பு கேட்டு ஓடி வந்தவங்க, புத்தி தெளிஞ்சு ஓடி வந்தவங்க, தவறை உணர்ந்து ஓடி வந்தவங்க, தப்பிதத்தை உணர்ந்து ஓடி வந்தவங்க, பாவ அறிக்கைகளை விட்டு அதை செய்யாதபடி தேவனிடத்தில் கிருபையும் இரக்கத்துக்காக கெஞ்சுகிறவங்களுக்கு தேவன் விடுவிப்பது நிச்சயம். எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பது நிச்சயம். இது சொன்ன உடனே இன்னொரு 10 சாத்தான் முடிஞ்ச உடனே 10 சாத்தானுடைய எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளே வரும். ஒரு 10 குட்டி சாத்தான் உள்ளுக்குள்ளே வரும். அப்படிலாம் கிடையவே கிடையாது, தேவன் விடுவிக்கிறதே கிடையாது அப்படின்னு வரும். அல்லது இது சொன்னது நம்ம ஞாபகத்தில் இல்லாதபடி எடுத்து போடுறதுக்கு
நம்ம எதெல்லாம் விருப்பம் கொண்டு நம் நேரத்தை செலவு செய்கிறோமோ அதுக்குள்ளே வந்து நம்ம நேரத்தை நம்மளுடைய தேவன் சொல்லி இருக்கிறத திருடி எடுத்துகிட்டு போயிடும். தேவனுடைய வழிகள் போல வந்து திருடிட்டு போயிடும். சாத்தான் வழின்னு தெரிஞ்சால் நம்ம டைரெக்டாக தெரிஞ்சால் அதில் நம்ம போக மாட்டோம். தேவனுடைய வழி என்று தெரிஞ்சே அந்த வழியிலேயே வந்து திருடிட்டு போயிடுவான். தேவன் அண்டையிலே வந்து சேர்ந்தவர்கள், அவருடைய அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்துட்டவர்களுக்கு அவரே என் அடைக்கலம் தஞ்சம் என் புகலிடம் என்று வந்தவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்காம விடமாட்டார். அவர்கள் பிரச்சனைகளை அத்தனையும் தீர்த்து வைத்து தான் அவர்களை ஆளாக்குவார், அவர்களை பயன்படுத்துவார், அவர்களை அவருக்கென்று உபயோகப்படுத்துவார், அவருக்கென்று கடைசி வரைக்கும் அவருக்குள்ளே வச்சு காத்துக்குவார். அவர் வார்த்தையை மட்டும் செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அவர் வார்த்தையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு பிரச்சனைகள் உள்ளே வந்துட்டு, இப்போ ஒரே கொண்டாட்டம் சத்துருக்களுக்கு. இப்போ தாவீது துரத்தப்பட்டுட்டான். தாவீதினிடத்திலிருந்தெல்லாம் எல்லாமே பிடுங்கப்பட்டுட்டு, தாவீதினுடைய தேவன் அவனோடு கூட இல்லை, இனி அவனுக்கு ராஜ்யபாரம் கிடையாது. தேவன் அவனுக்கு சொன்ன மேலான வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களாம் இனி அவன் வாழ்க்கையில் நிறைவேற போவது கிடையாது. தாவீது கதை முடிந்து விட்டது என்று சொல்லி கொக்கரித்து கொண்டாடி கொண்டிருந்தவர்கள் அந்நாட்களிலே நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர், ஒருத்தர் அல்ல, லட்சக்கணக்கான பேர்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். தாவீது ராஜா பர்கூர் மட்டும் வந்தபோது பல இடங்களை கடந்து வராரு. தப்பிச்சு கடந்து வராரு. யார் வரா? ஞாபகம் இருக்கட்டும், முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும். தாவீது ராஜா கடந்து வரார். அவரோடு அவர் மனைவிங்க கூட வர்றாங்க, அவர் பிள்ளைங்க கூட வர்றாங்க, அவருடைய விசுவாசிங்க, பராக்கிரமசாலிங்க, யுத்த வீரர்கள் எல்லாமே கூட வர்றாங்க. நிறைய ஏராளமான பேர்கள் வர்றாங்க. நடந்து வந்துகிட்டு இருக்கிற பர்கூர் என்ற இடம் வரும்போது சவுளுடைய சொந்தக்காரன் சவுல் வீட்டு வம்சத்தானாகிய கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து என்ன தூஷித்தான்னு இந்த இடத்துல நமக்கு இல்லை, இதுக்கு கீழே இருக்குது. அப்போ இந்த இடத்துல அவன் என்ன தூஷித்தான், இந்த 5ஆம் வசனத்தில் அவன் என்னென்னலாம் தூஷித்தான் என்று அங்கே நமக்கு எழுதப்படலை. ஆனால் அதுக்கு பிறகு அவன் என்ன தூஷித்தான் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அங்கே என்ன தூஷித்தான் என்று, அவன் தூஷித்தது அத்தனையும் தேவனுக்கு விரோதமாக தூஷித்து கொண்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் தூஷிக்கிறாங்க? சில தேவைகள், சில காரியங்கள் ஏற்ற வேலையில் சந்திக்கப்படலை, குறித்த வேலையில் சந்திக்கப்படலை, குறித்த காலத்தில் சந்திக்கப்படலை, சொன்ன வார்த்தையின்படி சந்திக்கப்படலை. ஆனால் அது எல்லாம் ஒருபுறம் தவறு இருந்தாலும், பிழை இருந்தாலும், தப்பிதம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அது ஒரு பரீட்சை. அது ஒரு பரீட்சையில் பாஸ் ஆகிறவங்களுக்கு தானே வெற்றி, பரீட்சைக்கே வராதவங்க இருக்கிறாங்க, பரீட்சைக்கு வந்து பாஸ் ஆகாதவங்க இருக்கிறாங்க. அப்போ இம்மட்டும் நம்ம என்னென்ன விதத்தில் வெளியில் தூஷிக்காமல் இருக்கலாம். சிலது தூஷிக்கலாம், சிலது உள்ளேயே தூஷணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? ஒரு மனுஷனை குறித்து, ஒரு மனுஷியை குறித்து, அவன் வாழ்க்கையை குறித்து, அவனோடு தேவன் இருக்கிறத குறித்து, தேவன் இருக்கிறாரா இல்லையா என்பதை குறித்து, அநேக காலதாமதங்களை குறித்து,
காலதாமதங்களை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து உள்ளத்தில் தூஷித்து கொண்டே இருக்கிறோமான்னு பாருங்க. நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்றால், வெளியரங்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம், உள்ளூர தூஷித்து கொண்டு இருந்தால் நீங்கள் கட்டாயம் சீமையே தான். நீங்கள் யாரை தூஷிக்கிறீர்கள்? கர்த்தரை தூஷிக்கிறீர்கள். நீங்கள் உதாசீனப்படுத்துவதும், நீங்கள் மனுஷரை உதாசீனப்படுத்துவதும், அற்பமாய் எண்ணுவதும் யாரை? கர்த்தரை. அப்போ அவன் தூஷிக்கிறான். அவன் இவ்வளோ நாள் அவன் எங்கே இருந்தான்? அவன் தாவீது இருந்தார், அரசாட்சி செஞ்சிட்டு இருந்தார். அப்போ வாய் மூடிக்கிட்டு தானே இருந்தான், கையை காலம் வச்சுக்கிட்டு ஒழுங்காக தானே இருந்தான் இல்லையா? இப்போ எப்படி அவனுக்கு அந்த தைரியம் வந்தது? அவனுக்கு இந்த தைரியம் வந்தது. இதுக்கு மேலே போனால் தாவீது கொல்லலாம், தாவீது மனுஷர் கொன்னுடுவாங்க, அவனை கட்டாயம் கொன்னுடுவாங்க. எல்லாம் பராக்கிரம் ஒரே அடியில் கொன்னுடுவாங்க. அவங்க தாவீதோடு வர்ற அதில் சில பராக்கிரமசாலிகள் அநேகர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதில் சிலரெல்லாம், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிலர்லாம் சிங்கத்தை ஒரே அடியில் அடித்து கொள்றவங்க. சிங்கம் ஒரு நாளே நம்ம இறந்துருவோம். நான் சொல்கிறது சர்க்கஸ் சிங்கமே. சர்க்கஸ் சிங்கம் உருனாலே இறந்துருவோம். காட்டு சிங்கம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இல்லை, அங்கேருந்து பாயிறத கண்ணில் பார்த்துட்டீங்க, பாய்ஞ்சு வர்றத என்ன ஆகும்? சிங்கம் வந்ததே தெரியாது. ஏன்னா போயாச்சு. என்ன ஆச்சு? போயாச்சு, முடிஞ்சு போச்சு. என்ன ஆகி போச்சு? முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்கிறோன்னு நினைக்கிறீங்களா? சங்கீதம் 57 சங்கீதம் 57. சங்கீதம் 57 பாருங்க. எடுத்துட்டீங்களா? 57 சங்கீதம் 4 வசனம். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? சிங்க கெட்ட என்னென்னலாம் இருக்குன்னு. காட்டு சிங்க கெட்டத்தில் என்ன இருக்கு? பெரிய பிடாரி, முடி, நல்ல பெரிய அகண்ட உருவம், நெத்தி, தாடை, நகம்லாம் 6 இன்ச்சு இருக்கும், நீளமாக இருக்கும் நகம். இப்படின்னு ஒன்று போட்டுச்சுன்னா அந்த நகம் அந்த சைடு வந்துடும். வயிற்றுல போட்டுச்சுன்னா போட்டியெல்லாம் வெளியே வந்துடும். என்ன வந்துடும்? போட்டி வெளியே வந்துடும். அங்க பாருங்க, நெஜ சிங்கத்துக்கு இப்படி அது இத்தனை பவுண்டு வெயிட்ல அடிக்கும். ஒரு அடி அடிச்சா அது ஸ்பாட்ல இறந்துருவோம். இது சிங்கம். அது பெரும்பாலும் எங்க இருக்கும் இந்த சிங்கம்? எல்லா காட்டுலையும் சிங்கம் இல்லை. காடு என்ற வர்ற எல்லா காடுகள்லையும் என்ன இல்லை? சிங்கம் இருக்காது. ஒரு சில இடங்கள் தான் இருக்கும். இந்தியாவில் எந்த நம் தேசத்தில் எந்த பகுதிகளில் சிங்கம் ஆடுற பகுதிகள் அவங்களுக்கு தெரியும், வனத்துறைக்கு அங்கே சிங்கங்கள் இருக்கும். சிங்கம் இல்லாத பகுதி என்னன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அது மீறி ஏதாவது சிங்கம் ஒன்று வந்துட்டுன்னா இடம் மாதிரி ஏதோ ஒன்றில் வந்துருச்சு, பாதை மாதிரி, வழித்தடம் மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தவறு நடக்கலாமே தவிர, பெரும்பாலும் சிங்கம் எங்கே இருக்குதுமோ அங்கங்கே இடங்களில் தான் சிங்கங்கள் இருக்கும். அதை விட மோசமான சிங்கம் ஒன்று இருக்குது. அது என்ன? சாத்தானுக்கு தன்னை கொடுத்துட்ட மனுஷ சிங்கம். அதுக்கு கையில தான், காலில் தான், அதுக்கு 4 காலில் தான் நகம். இதுக்கு உடம்பெல்லாம் பல்லு, உடம்பெல்லாம் நகம். இதுக்கு மனுஷ சிங்கத்துக்கு உடம்பெல்லாம் இது. அங்க சொல்லப்படுது, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே இருக்குது. அவர் ஆத்துமா, அவர் எங்க வாழ்றாராம்? சிங்கத்துக்கு நடுவில். எங்க இடத்துல? மனுஷமாகிய துன்மார்க்க மிருகமாகிய மிருக குணம் படைத்த, கொலைவெறி படித்த, தேவ பிள்ளைகளுடைய அழிவையும் சாவையும் மரணத்தையும் விரும்புகிற மிருகம்
தேவ பிள்ளைகளுடைய கடன் அடைக்கப்படக்கூடாதபடி தொடர்ந்து தடை செய்கிற மிருகங்கள், தொடர்ந்து மந்திரம் மாந்திரிக செய்வன சூனியங்களையே செய்து கொண்டிருக்கிற, பூஜைகளை செய்து கொண்டிருக்கிற மிருகங்கள், மனுஷர்களை தூண்டிவிட்டு தேவ பிள்ளைகளை அழிக்கும்படியாய் செய்கிற, கொடூர விருப்பங்களை நிறைவேற்றும்படியாய் செய்கிற இந்த மிருகங்கள்லாம் சிங்கம். இந்த சிங்கத்துக்கு மேல ஒரு சிங்கம் இருக்காரு. இந்த எல்லா சிங்கத்துக்கும் மேல ஒரு சிங்கம் இருக்காரு. அவர் யூத ராஜ சிங்கம். அவர் பிள்ளைகளை தாங்குகிறார். இந்த சிங்கங்களுடைய பிடாரிகளை, கழுத்தை முறிக்கிறார். சொல்றதுக்கும் ஆமேன்னு சொல்றதுக்கும் பயமா இருக்கு. பின்னாடி நிற்குமோ சிங்கம், எங்கன்னு தெரியலையே. முடிஞ்ச பிறகு பின்னாடி வந்து பப்புன்னு கடிக்குமோ, முன்னாடி வந்து கடிக்குமோ, எந்த வகையில் எது கடிக்குமோ நமக்கு தெரியாது. நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்குவோம். நான் அவங்க கேட்டதுக்கு சொல்லிட்டேன், அது பேருக்கு சொன்னேன்னு உனக்கே நல்லா தெரியும் சிங்கமே, உனக்கே தெரியும். அவன் நான் சொல்லுவான், நீ சும்மா சொன்னியோ எது சொன்னியோ கொண்டியோ போய் கலந்துக்கிட்டல, போய் உட்காந்துக்கிட்டல, ஒரே கவ்வு தான் கவ்வேன், ஒரே கவ்வு தான் கவ்வேன். எனக்கு பீறுறதும் கவ்வுறதும் திங்கிறதும் ரத்தம் குடிக்கிறது தான் என் வேலை. உயிரோடு இருக்கிறவங்கள சாப்பிட்றது தான் எனக்கு பிரியம். செத்து போனவனை நான் சாப்பிட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? உள்ளத்தில் செத்து போனவன், நம்பிக்கையில் செத்து போனவன், தேவன் செய்ய மாட்டார்னு செத்து போனவன், தேவன் இல்லை என்று செத்து போனவன், இனி அவர் கொடுக்கவே மாட்டார் என்று செத்து போனவன், இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் அவனுக்கு தேவையில்லை. என் தேவன் நிச்சயமாக செய்வார் என்றவனை திங்கிறதுக்கு தான் அவன் நிற்கிறான். அவனை திங்க தேவன் இருக்கிறார், அவனை கொன்று போட தேவன் இருக்கிறார். யூத ராஜசிங்கம் இருக்கிறார். அவனுக்கு ஒரு நாளையும் வேலையும் வச்சிருக்கிறார், நாளையும் வேலையையும் வச்சிருக்கிறார். இப்படி ஒரு சிங்கம் தான் அந்த சீமையை, அந்த தூசித்து கொண்டு வர சீமையை. அவங்கிட்ட என்னென்னலாம் இருக்குது, அந்த சீமையை கிட்ட என்னென்ன இருக்குது, அந்த தூசிக்கிறவங்கிட்ட என்னென்ன இருக்குது. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே தீயை இறைக்கிற மனுப்புத்தருக்குள்ளே. தீ தெரியும்ல, ரொம்பலாம் வேண்டாம். வீடு பத்தி எரியுதில்ல. ஒரு இடத்துல ஒரு குடிசை பத்தி எரியுதுன்னு வச்சுக்கோங்க, பத்தி எரியுதுன்னு ஒரு 10 நிமிஷம் உள்ள உட்காந்துட்டு வாங்களேன். என்ன வரும், என்ன ஆகும்? நான் கேட்கல, அவர் கேட்கறதுக்கு நீங்க அவரை ஏத்து பேசுனீங்கன்னா நீங்க தான் வாங்கணும். அவர் சொல்றாரு, அதுல நீங்க இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், எரிஞ்சு கறிக்கட்டி ஆயிடுவோம். ஒரு அடுப்பு கேஸ் பற்ற வைங்க, ரொம்பலாம் வேண்டாம், அதை விட்டுடுங்க. கேஸை பற்ற வைங்க, அது மேலே ஏறி உட்காருங்க ஒரு 2 நிமிஷம். உட்காருங்க. என்ன ஆகுது தெரியணும், என்ன ஆகும் தெரியுதில்ல. அப்போ நம்ம மேலேயே இப்படி கேஸ் பற்ற வச்சு அது மேலே உட்கார்ற மாதிரி நம்ம இருதயம் மனமும் உள்ளமும் கொதிச்சுக்கிட்டே எரிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி? தேவன் செய்ய மாட்டார்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி? தேவன் ஏமாத்திட்டாரு, தேவன் பேரை சொல்லி ஏமாத்தியாச்சுன்னு எரிஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி? இந்த மனுஷனால அந்த மனுஷியால, இந்த மனுஷியால அந்த மனுஷனால சொல்லி சொல்லி சாபம் போட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி? அப்போ உயிரோடு தானே இருக்காங்க எரிஞ்சுக்கின்னு. அதில் ஏறி உட்காந்தா செத்துப்பிடுவோன்றாங்க. அடுப்பில் ஏறி உட்காந்தா ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. ட்ரை பண்ணி என்ன கொஞ்சம் நேரம் உட்காராயுமா 2 நிமிஷம், நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்னு அப்படி போய் உட்காந்துராதீங்க. உட்காந்துராதீங்க. அப்போ உள்ளத்துக்குள்ள எரி, அந்த தீயை காட்டிலும் இது மோசமான தீ. உள்ளத்தில் எரியுறது. சிலருடைய வளர்ச்சியை கண்டு எரியுறது, சிலருடைய மேன்மையை கண்டு எரியுறது, சிலருடைய அழிவை கண்டு எரியுறது. சந்தோஷப்பட்டு எரியுறது. அனுபவிக்கட்டும், இன்னும் நல்லா அனுபவிக்கட்டும். என் இல்லத்தில் இன்னும் எனக்கு அந்த எரிச்சல், அந்த இது என்னை விட்டு என்ன செய்யலை, நீங்கலை, என்னை விட்டு நீங்கலை. அப்போ தீயை இறைக்கிற மனுஷர், தீயை
இறைக்கிற மனுஷர். அப்போ அவங்க வாயிலிருந்து வருது, சீமையை வாயிலிருந்து வருதெல்லாம் தீக்கணையை போல, தீய போல வருது, தீ பற்ற வைக்கிறது போல அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் வருது. தாவீது ராஜாவை நோக்கி, தேவ மகனை நோக்கி வருது, அள்ளி வீசுறான் சாத்தான் சீமையை மூலமா. நாம் அதில் இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும், நாம் அதில் இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும். அப்போ தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவங்கெல்லாம் யாரு? சிங்கம் மாதிரி இருக்காங்க. ஒன்று ஒன்று இருக்கு, ஆண் சிங்கம், பெண் சிங்கம், அத்தனையும் கிழ சிங்கம், எல்மோ என்னென்ன வகை சிங்கமோ அத்தனையும் அதில் என்ன செய்து இருக்குது. அந்த சிங்கங்களுக்குள்ளே புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள், அவர்களுடைய பல்லு, அவர்களுடைய பல்லு ஈட்டியாம். பல்லு என்னது? ஈட்டியாம். காட்டில் இருக்க சிங்கத்துக்கு ஈட்டி இருக்கு, பல்லுல பெரிய பல்லு இருக்கு, இவ்வளோ பெரிய பல்லு இருக்குது, இவரைய பல்லு இருக்குது. செத்துப்போன சிங்கத்தையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நிஜமான ஒரு சிங்கம் இறந்துருச்சுனாலே அதை கூட்டிகிட்டு போய் வாயை கொஞ்சம் கை விட்டு பாருமா, அதில் பல்லு எப்படி இருக்குன்னு சொன்னாலே பார்க்க பயப்படுவோம். ஏன்னா ஒருவேளை செத்த மாதிரி நடிச்சிருந்ததுன்னா நம்ம போராத நேரம் நம்ம சிங்கத்து வாயில கையை விட கடவுள் சிங்கத்துக்கு உயிரை கொடுத்துட்டாருன்னா சிங்கம் லடக்குன்னு வாயை கவி. அப்படி சந்தேகப்படுற ஆளுங்க தான் நம்ம. தேவன் சாத்தானை மிதித்து, சர்பத்தின் தலையை மிதித்து, இதோ சர்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் மிதிச்சதுல நீ மெதின்னு. நம்ம நாமத்தில் மிதிக்க முடியாது, அவர் நாமத்தில் மெதின்னு. ஆனால் மிதிக்க போகும்போது சாத்தான் எகிரின்னு துள்ளிக்கின்னு செத்தவன் போல இருக்கிறவன் டபக்குன்னு வந்துட்டான்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறோம் மனசார. லூக்கா 10:19 சொல்கிறோம். ஒரு 7 தடவை சொல்கிறாங்க சிலர். காலையில் எழுந்திரிச்சு சொல்லுவாங்க, மத்தியானம் சொல்லலாம், இரவில் சொல்லலாம் சிலர். அவ்வளோதான், அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. எவ்வளோக்கெவ்வளோ சொல்கிறோமோ, மனதார முழு இருதயத்தோட நம்பிக்கையோடு சொல்கிறோமோ அவ்வளோக்கவ்வளவு நல்லது. அவளுக்கு அவரவர்களுக்கு நல்லது. அப்போ வாயில் என்ன இருக்கான்? இந்த பல்லில் ஈட்டி இருக்கான், அடுத்தது அம்பு இருக்கான். என்ன இருக்கான்? ஈட்டி இருக்கான், அம்பு இருக்கான். என்ன இருக்கான்? தேவ பிள்ளைங்க, ஈட்டி அம்புனா வார்த்தைகள். இப்போ ஒரு ஈட்டி செய்கிறான் ஒருத்தன், 6 அடி செய்யலாம், 4 அடி செய்வாங்க, 10 அடி செய்வாங்க. ஈட்டி இருக்கு 10 அடி ஈட்டி இருக்கு, செய்கிறாங்க. ஆனால் மனுஷன் வாயிலிருந்து வருகிற இந்த சிங்கம், சாத்தானுக்கு தன்னை விற்று போட்ட இந்த துஷ்ட சிங்கங்கள் வாயிலிருந்து வருகிற இந்த அம்புகள் எல்லாம், வார்த்தையின் அம்புகள் எல்லாமே நீங்கள் இந்த பட்டணத்தில் இருந்தாலும் அந்த பட்டணத்துக்கு வருது. நீங்கள் 50 கிலோமீட்டருக்கு இருந்தாலும் அங்கே வருது, 1000 கிலோமீட்டர் இருந்தாலும் வருது இந்த அம்பு. அதுதான் தாவீது சொல்லுகிறார், அம்பு இப்படிப்பட்ட அம்பு. என்கிட்ட அந்த ஒவ்வொருவரும் நம்மக்கிட்ட இந்த பல்லு இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த சிங்கம் பல்லு, இந்த துன்மார்க்கமாகிய சிங்கத்தினுடைய பல்லு, துன்மார்க்கமாகிய சிங்கமாக நம்ம இருக்கிறோமா? சிங்க கூட்டத்தோடு நம்ம இருக்கிறோமா? சிங்க கூட்டத்தோடு ஐக்கியத்தில் இருக்கிறோமா? இப்படிப்பட்ட சிங்கங்களுடைய வார்த்தையின் கட்டவிழுப்புக்குள்ள இணங்கி பேசி நடக்கிறோமான்னு பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் தாவீது சொல்கிற சிங்கங்களில் நாமளும் ஒரு சிங்கமாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அப்போ என் பல்லுல இருந்து என்ன வருது? ஈட்டி வருது, அம்பு வருது. என்ன வருது? ஈட்டிகளும் அம்புகளுமான பார்வைகளும் எண்ணங்களும் வார்த்தைகளும் புறப்பட்டு வருது. அதிலிருந்து ஏராளமான தீமையான கிரியைகளும் கட்டவிழ்ப்புகளும் யூத ராஜசிங்கத்தை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக வருது. அப்போ அடுத்தது நாக்கு. நாக்கு என்னவா இருக்கான்? கத்தி போல இருக்கான், பட்டா கத்தி போல இருக்கான் நாக்கு. அவரவர் நம்முடைய நாக்கு எப்படின்னு தேவனுக்கு தெரியும். நம்ம நாக்கு எப்படிப்பட்ட நாக்கு என்று அப்படி இருக்குதான்னு பார்க்கணும். சங்கீதம்
124 சங்கீதம். ஒன்னிலிருந்து வாசிங்களேன். இது இப்போ புதுசாக சேர்த்துருக்காங்க பைபிளில். 124 சங்கீதத்தை புதுசாக சேர்த்துருக்காங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். நீங்கள் எல்லாம் சிரிச்சிங்க, ஒரு மாதிரியாலாம் நினைச்சிங்க, வேற என்னென்னலாம் நினைச்சிருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அடுப்பு மேலே ஏறி உட்காந்தா என்ன ஆகுறது, எரியிற வீட்டுக்குள்ளே உள்ள போய் 10 நிமிஷம் இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்னார், மனுஷனுங்கிட்ட இருந்து என்ன வருதுன்னு என்ன வருதுன்னு. அதை விட மோசமான தீ இது, அதை விட மோசமான தீ இது. ரொம்ப பிரபலமான சங்கீதம். உங்களுக்கு புதுசாக சேர்த்துருக்காங்கன்னு சொன்னேன், அப்படிலாம் கிடையாது. வேதாகமத்தை தேவன் மனுஷனுக்கு கொடுக்கும்போதே 124 சங்கீதம் இருக்குது. மனுஷர் நமக்கு விரோதமாக, இந்த துஷ்ட சிங்கங்கள் நமக்கு விரோதமாக கர்த்தர் செய்யவே மாட்டார். கர்த்தர் எப்பயோ உங்களை விட்டு போயிட்டார், எப்பயோ கர்த்தர் உங்களை கை கழுவிட்டார், கர்த்தர் எப்பயோ உங்களை வெறுத்து போட்டுட்டார், கர்த்தர் உங்களை மன்னிக்கவே மாட்டார், உங்களுக்கு இரக்கமும் தயவும் கிருபையும் பாராட்டவே மாட்டார். நீங்கள் தேவனை இழந்துட்டீங்க, எல்லாவற்றையும் இழந்துட்டீங்க. இனி உங்களை மீட்டு விடுவித்து ரட்சித்து உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டார், உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தவே மாட்டார் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுக்கு கிடைக்க போவதே இல்லை, நீங்கள் விடுவிக்கப்பட போவதே இல்லை, கர்த்தர் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போவதே இல்லை. நீங்கள் அதையெல்லாம் நம்பிக்கிட்டா இருக்கிறீங்கன்னு சொல்றதெல்லாம் துஷ்ட மிருகம். அதனுடைய பேச்சை கேட்டு இணங்கி நாம் பேச, நடக்க, சிந்திக்க ஆரம்பித்து விட்டோமானால் 57 சங்கீதத்தில் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சிங்கங்கள்ல நீங்க ஒரு சிங்கம்தான். யார் யார் அதில் அப்படி இருக்கிறாங்களோ அவங்களும் அந்த சிங்கம்தான். என்னவாயிட்டாங்க? அந்த பேச்சை கேட்டு அந்த சிங்கங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? அது அப்படி ஒரு துஷ்ட சிங்கமா மாறி போனது யாரால? சாத்தானால. சாத்தானால. அப்ப சாத்தான் உறவுகள் மூலமா பேசலாம், கர்ப்ப பிறப்புகள் மூலமா பேசலாம், அறிமுகமானவர்கள் மூலமா பேசலாம், பாதிக்கப்பட்டவங்க மூலமா பேசலாம், இதை பத்தி அரையும் குறையும் ஒண்ணுமே தெரியாதவங்க மூலமா தெரிஞ்ச மாதிரி பேசலாம், எதுவுமே தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் பேசலாம், தேவ தூதர்கள் போல பேசலாம், தேவன் அனுப்பின தூதர்களை போல பேசலாம், தேவன் சொல்லாத வார்த்தைகளை சொல்லலாம், தேவன் இல்லாத தீர்க்கதரிசிகளா இருந்து சொல்லலாம். என்ன சொன்னாலும் எல்லாமே இந்த துஷ்ட சிங்கங்கள் தான். அந்த பேச்சை கேட்டு அதன்படி ஏற்றுக்கொள்கிறவர்கள். நேற்றைக்கு வரைக்கும் ஏத்துக்கல, இன்னைக்கு ஏத்துக்கிட்டா சிங்கம், துஷ்ட சிங்கம். அந்த சிங்கத்தினுடைய பல்லுக்குள்ள என்ன இருக்கு? ஈட்டி இருக்கு, அம்பு இருக்கு, நாவுல பட்டயம் இருக்குது. ஆனா ஒரிஜினல் சிங்கத்துக்கிட்ட அது கிடையாது. அதுக்கு பல்லு இருக்கு, பெரிய பெரிய பல்லுகள் இருக்கு. மனுஷனை பதம் பார்க்கிற, அவனை கொன்று போடுகிற அளவுக்குரிய இருக்கு, பலம் இருக்கு, எல்லாம் இருக்கு, நகம் இருக்கு, தசை நாறுகள் இருக்கு, அதுக்குரிய எல்லாமே இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்களை தான் தேவன் துன்மார்க்கர் என்று சொல்லுகிறார். அதனுடைய புயத்தை தான் முறிப்பேன்றார். முறிக்கிறவர் பக்கத்தில் இருந்தாதான் முறிப்பாரு. அவர் முறிக்கிறவரும் முறியடிக்க போகிறவனும் ரெண்டு பேருக்கும் நடுவில் நீ இருந்தியானா உனக்கு நடக்காது. முறிக்கப்பட போறவனுக்கு, முறிக்கப்பட போற துன்மார்க்கன் பக்கத்தில் போய் சேர்ந்துக்கிட்டியன்னா, கூட்டு சேர்ந்துக்கிட்டியன்னா, துன்மார்க்கன் முறிக்கப்படும் போது நீயும் முறிக்கப்பட்டு போயிருவ, நீயும் தரிக்கப்பட்டு போயிருவ, முறிக்கப்பட்டு போயிருவ. இங்க 124 சங்கீதம் சொல்லுது. அதுக்குள்ள எங்க போயிட்டீங்க நீங்க? இன்னும் ராத்திரி 11 இப்போ இல்லையே. இப்ப ராத்திரி 11 மாதிரி பண்றீங்க பாருங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பட்சத்தில் இராவிட்டால். மனுஷரை பிடிக்குது பிடிக்கல செகண்டரி, கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கணும். உங்களுக்கு மனுஷரை பிடிக்காது, இங்க இருக்கிற மனுஷரை பிடிக்காது, பரவாயில்ல. ஆனா அவர் வார்த்தையை பிடிச்சுக்குங்க. என்ன? அவர் வார்த்தையை பிடிச்சுக்குங்க. அவர் வார்த்தையை பிடிச்சுக்கிட்டா போதும். பிரசங்கிக்கிறவருக்கும் அந்த வார்த்தை தான், பிரசங்க வார்த்தையை கேட்கிறவங்களுக்கும் அவர் வார்த்தை தான்.
அவர் எல்லாருக்கும் அவர்தான், எல்லாமே அவர்தான். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும். இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். நம்மளே அவர்களுடைய பற்களுக்கு ஒப்புக்கூடாதிருக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ இது வரைக்கும் ஒப்புக்கூடாமல் நம்மளை காப்பாற்றிட்டு வருது யார்? அப்போ அவருக்கு நன்றி சொல்லணும்ல. எவ்வளோ வாங்கி தின்றுருக்கோம் அவர்கிட்டருந்து, இன்றைக்கி வரைக்கும் அவரால் திங்கிறோம். அது நிறைவோ குறைவோ சாப்பிட்றோம். இன்றைக்கும் ஒரு நிழலில் தான் இருக்கிறோம், ஒரு கிருபையில் தான் நம்ம தப்பிக்க வைக்கிட்டு எல்லாரும் காப்பாற்றப்படுறோம். ஆனால் கர்த்தர் யாரையும் ஏமாற்ற மாட்டார், இனி ஏமாற்ற விட மாட்டார். கர்த்தர் எல்லாவற்றையும் கைப்பற்றி எல்லாவற்றையும் மீட்டு அவரவர்களுக்கு தந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். காலமும் நேரமும் வேலையும் அவர் கரத்தில் இருக்குது, அதை யாரும் மாற்ற முடியாது. அவர் செய்ய போகிறதை யாரும் மாற்ற முடியாது. அவருடைய பிள்ளைகளை அவர் மீட்டு விடுக்கிற ரட்சிக்கிறதை யாரும் மாற்ற முடியாது. அவர் ஆசீர்வதிக்க போகிற நன்மை செய்கிறதை யாரும் மாற்ற முடியாது. தடைகள் எல்லாம் உடையும் கர்த்தருடைய நாமத்தினாலே, உடைக்கப்பட்டே வருது, முற்றிலுமாய் உடைஞ்சிரும் கர்த்தருடைய நாமத்தினாலே. துன்மார்க்குடைய புயங்கள் முற்றிலுமாய் முறிக்கப்பட்டு போயிடும். இந்த சீமையை அப்படி ஒரு சிங்கம், இப்படி ஒரு துஷ்ட சிங்கமாக இருந்து, எப்படி துஷ்ட சிங்கமாக இருந்து தாவீதை தூஷித்து கொண்டே வர்றான். எப்படிப்பட்ட பல்லு, எப்படிப்பட்ட ஈட்டி, எப்படிப்பட்ட அம்பு அவன் வாயில், அது அவன்கிட்ட இருக்கிற அந்த இது நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கணும். அது இல்லை என்றால், ஆண்டவரே அப்படிப்பட்ட பல்லும் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட ஈட்டியும் வேண்டாம், அப்படிப்பட்ட அம்பும் வேண்டாம், அப்படிப்பட்ட பட்டயம் போல் இருக்கிற நாவு வேண்டாம், உடைய வேதவசனமாகிய பட்டயம் எனக்குள்ளே இருந்து சத்துருவின் கிரியைகளை அழிக்க எனக்கு உதவி செய்யுங்க. சத்துருவின் கிரியைகளை எல்லாம் உங்கள் வார்த்தையாகிய உங்களுடைய வசனமாகிய பட்டயத்தினாலே அழிக்க எனக்கு கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. உம்முடைய வார்த்தையை என் நாவு பேச எனக்கு கிருபை செய்யுங்க. நீங்கள் எனக்கு கொடுத்த வாயும் நாமும் உம்மை துதிக்க, என்னாலும் துதிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. என்னாலும் உமது நாமத்தை புகழ்ந்து பாட எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. அநேகர் நடுவில் உம்மை சாட்சி சொல்லி மகிமைப்படுத்த எனக்கு கிருபை செய்யுங்க. எனக்கு சொன்னதை கண்டிப்பாக செய்வீங்க, எனக்கு சொன்னதை கண்டிப்பாக செய்வீங்க, கண்டிப்பாக செய்வீங்க. துஷ்ட மிருகங்களாகிய சத்துருக்களை நீங்கள் முறிச்சு போட்டுருவீங்க, முற்றிலுமாய் முறிச்சு போட்டு விடுவீங்க. உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடையாக இருக்கிற அத்தனை சத்துருக்களையும் முறிச்சு போட்டு கர்த்தர் ஜெயம் எடுப்பார். நம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்காக என்றைக்கும் ஜெயத்தை உடையவர், ஜெயம் எடுப்பார். நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். சகலவற்றிலும் விடுவித்து கண்மணியாய் காத்து தம்முடைய மகா தயவுள்ள உன்னத மகிமையின் சித்தத்தை நிறைவேற்ற தொடங்குவார். ஒவ்வொருவர்களும் நிறைவேற்ற தொடங்குவார். நம்மை ஒருபோதும் கைவிடாதபடி கிருபையாய் காப்பாராக. நாம் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாதபடி சத்துருவின் விருப்பத்துக்கு ஒருபோதும், சத்துருவின் மனுஷருடைய விருப்பத்துக்கும், இந்த பொல்லாத துஷ்ட சிங்கங்களுடைய விருப்பத்துக்கும், சர்பத்தினுடைய விருப்பத்துக்கும் ஒருபோதும் நம்முடையவர்களை ஒருவரையும் ஒப்புக்கூடாதபடி அவருடைய இரத்தத்துக்குள்ளும் அவர் நாமத்தின் அக்கினிக்குள்ளும் நம் ஒவ்வொருவரையும் கண்மணியாய் காப்பாராக. நீதிமானை கர்த்தர் தாங்குகிறார், துன்மார்க்கருடைய புயங்கள் முறிந்து போகும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் எஞ்சி உள்ளதை அடுத்த வாரம் மாலை ஆராதனையில் இதை நாம் திரும்ப தேவனுக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்ததை தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் மீட்டிங் உண்டு. நம்ம கர்த்தர் அதை நமக்கு ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் செய்வோம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த தெய்வீகமான நேரம் வேளையையும் சத்தியமான இந்த வார்த்தைகளை எங்களுக்கு எல்லாம் கொடுத்து, சத்தியபரனே, எங்கள் யூதராஜ சிங்கமே, உம்முடைய கர்ஜனையிலே, உம்முடைய கர்ஜிப்பிலேயே சத்துருக்களுடைய பிடாரிகளை நீர் முறித்து போடுவதற்காய் ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலியாய் ஆண்டவரே, யூதராஜ சிங்கம் எழும்பி சத்துருக்களும் பகஞ்சர்களும் இந்த துரோகிகளையும் உடைய பிள்ளைகளுடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை நித்தமும் தடை செய்கிற ஆண்டவரே, அல்லேலூயா, தடை செய்கிற தலையிடுகிற ஆண்டவரே, நடக்கக்கூடாது என்று நித்தமும் விரும்பி எத்தனம் பண்ணி எல்லா வகையிலும் கிரியை செய்கிற அத்தனை துன்மார்க்கர்களும் அத்தனை துன்மார்க்கிகளையும் நீர் யூத ராஜசிங்கம் விழுங்கி போடுவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் விழுங்கி போடுவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு துன்மார்க்கனும் ஒரு துன்மார்க்கியும் தப்பி போகாதபடி நீர் விழுங்கி போடுவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் விழுங்கி போடுவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் விழுங்கி போடுவதற்காய் ஸ்தோத்திரம். துன்மார்க்கராகி இவர்களுடைய புயங்களை முறித்து நீர் விழுங்கி போடுவதற்காய் ஸ்தோத்திரம். ஒன்று கூட பூமியிலே தப்பி போகாதபடி ஆண்டவரே, அல்லேலூயா, முற்றிலுமா நீர் விழுங்கி போடுவதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தில் நாங்கள் நிலைத்து உண்மையிலே நிலைத்து வாழ கிருபை செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் கண்மணியாய் காத்துக்கொள்ளும். உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.